டாக்டர்ஸால குணமாக்கவே முடியாது அப்படின்னு கைவிரிச்சிட்டாங்க. இது என்ன நோய் அப்படிங்கறதே அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. நீங்க எல்லாம் கேட்கலாம், என்ன நீங்க டாக்டர்ஸையே குறை சொல்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். நான் டாக்டர்ஸ் யாரையுமே குறை சொல்லல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வாரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. ஜீசஸ் மோட்டிவேஷன் கண்டினியூஸா வீடியோ வந்துட்டு இருக்கும். இப்போ இருந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா, என்னோட லைஃப்ல நடந்த மிராக்கிள்ஸ் ஒவ்வொன்னா அடுத்தடுத்த வீடியோவா கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், இது என்னோட லைஃப் பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். சரிங்களா? இந்த வீடியோவை பார்க்கும் போதும் நீங்க யாராவது குணமே ஆகாது இந்த நோய் அப்படின்னு சொல்லி யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்க. டாக்டர்ஸால கைவிடப்பட்டுட்டீங்களா? ஏதோ ஒரு நோய், என்ன நோயானாலும் இருக்கலாம், அது எப்படி எனக்கு குணமாச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் குணமாகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், நம்புங்க. இந்த வீடியோவை பாக்குறவங்க தயவு செய்து அனுதாபப்படாதுங்க. ஏசப்பா செஞ்ச இந்த ஒரு அதிசயம் அற்புதத்துக்காண்டி ஏசப்பாக்கு என்ன செய்யுங்கன்னா நன்றி சொல்லுங்க. சரிங்களா? நான் சொல்ல போற விஷயம் முகம் சொல்லிக்கிற விஷயம் கிடையாது. ஏசப்பா எனக்கு செஞ்ச அற்புத அதிசயத்தை தான் நான் இந்த வீடியோல சொல்றேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் முன்னாடி இருக்கும். 98, 99 காலம். சரிங்களா? 1998, 1999 இந்த காலத்துல என்னோட லைஃப்ல நடந்தது. நான் சின்ன வயசா இருக்கும் போச்சும் எனக்கு யூரின் மோஷன் போற இடத்துல இவ்வளவு பெரிய கட்டி, நம்ம யூரின் போனாலோ இல்ல மோஷன் போனாலோ இவ்வளவு பெரிய கட்டி வந்துரும், வெளியில தள்ளி வந்துரும். அது என்ன கட்டின்னு நிறைய ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா கூட்டிக்கிட்டு போனாங்க. ஆனா அவங்களால ஃபைன் பண்ணவே முடியல. இது என்ன கட்டியா இருக்கும் அப்படிங்கறத அவங்களால கண்டே பிடிக்க முடியல. யாரால? டாக்டர்ஸால. ஒருக்கா யூரின் போயிட்டாலே அந்த இவ்வளவு பெரிய கட்டி வெளியில வந்துரும். மோஷன் போனா இவ்வளவு பெரிய அந்த கட்டி வெளியில போயிடும். அப்போ சின்ன வயசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. என்னவோ தெரியல, ஏசப்பா என்னுடைய லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் செஞ்சிருக்காங்க. அந்த கட்டி வெளியில வந்துட்டுன்னு நினைச்சீங்களா, திரும்ப உள்ள போகவே செய்யாது. ஒண்ணு வெளியில விழணும், விழவும் செய்யாதா, உள்ள போகவும் செய்யாது. உள்ள போகாம இருக்கும். அப்போ எங்க அம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் வளர 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 நம்மளுக்கே ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட தான் அப்படியே கண்டினியூஸா இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் பூவரச இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலையில பிபி செஞ்சு ஊதுவோம். அந்த பூ கூட மஞ்சள் கலர்ல இருக்கும். சரிங்களா? அந்த பூவரச மரத்துல இலைய எடுத்து அதை அந்த கட்டிய உள்ள புஷ் பண்ணி விடுவாங்க. அப்படி புஷ் பண்ணி விடும் போச்சும் ரத்தமா வெளியில போகும். யூரின் மோஷன் வந்துட்டுன்னா அந்த டவலை வச்சு உள்ள தள்ளி விடுவாங்க, பூவரச இலைய வச்சு தள்ளி விடுவாங்க. அப்படி நிறைய சில நேரம் அப்படி தள்ளி விட்டாலும் போகவும் செய்யாது. நிறைய ரத்தம் என்ன ஆகும்னா அந்த கட்டியில வெளியில போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் போச்சும் அதுக்கு என்னதான் வழி, ஹாஸ்பிட்டல் போறாங்க, ஐக்ரோண்ட் வர போறாங்க. இது என்ன கட்டினே தெரியல. ஒண்ணு நம்ம ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும்னா சின்ன வயசு, சொல்லுங்க, 25 26 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற கண்டுபிடிப்பு மாதிரி முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாங்களா? சொல்லுங்களா? கொஞ்சம் கம்மி தான். அந்த மருத்துவம் அந்த இதுல போனாலே கொஞ்சம் கம்மி தான். இப்பதான் என்னதுன்னா டெக்னாலஜி வளர 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 நிறைய இது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் அந்த இது கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். அப்போ ஹாஸ்பிட்டலான்னு போறாங்க. ஒண்ணு பணம் செலவாகுது, இன்னொன்னு அவங்களால இது பண்ண முடியல. எவ்வளவுதான் கூட்டிட்டு எடுத்துட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போக முடியும்? முடியவே இல்லை. ஆனாலும் எங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னா கூட்டிட்டு போறாங்க, எடுக்கிறாங்க. பிள்ளைக்கு இப்படி இருக்கு, எப்படியா சுகமாயிராதா, எடுத்துறாதா, பிள்ளை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்ல. எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இது என்ன இதுன்னே தெரியல, இதை ஆபரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் அது வளருமான்னு தெரியாது, இந்த இதுக்கு பிள்ளைக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லும் போச்சும் எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்கல்ல. கைவிட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மா என்ன செய்யறாங்க, ஏசப்பாவை நம்புறாங்க. எமர்ஜென்சியா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்கன்னு நினைச்சீங்களா, அவங்க ட்ரீட்மெண்ட் பாக்குற முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் டாக்டர்ஸே சொல்லுவாங்க, நீங்க நல்லா ப்ரேயர் பண்ணிருங்க, இனி கடவுள் தான் பாத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா கோயில் கோயிலா போறாங்க, பிரேயர்ஸ்லயே போறாங்க, ஜபத்திலேயே போறாங்க. ஏசப்பா தான் உண்டு, என் பிள்ளை இந்த பிள்ளைய குணமாக சுகமாக்க அவரால் தான் முடியும்னு சொல்லி அப்படியே ஹாஸ்பிட்டல் பணம் செலவல் செய்தான் மிச்சமே தவிர எந்த ஒரு யூஸ்மே இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போறதை நிப்பாட்டிட்டாங்க. ஏசப்பா உண்டு, ஏசப்பா என்ன பிள்ளைய குணமாக்குவாருன்னு சொல்லி ஏசப்பாவை தேடுறாங்க, ஏசப்பாவோடு இது பண்றாங்க. எப்போ இந்த கட்டி குணமாச்சுன்னே தெரியாத அளவுக்கு
நடந்த ஒரு அதிசயம், என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு மிராக்கிள்ஸ். ஏசப்பா எனக்கு செய்த அதிசயத்தை தான் நான் என்ன செய்யறேன்னா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். யாராவது நோயினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? டாக்டர்ஸ் வந்து கைவிரிச்சிட்டாங்க, என்னன்னே தெரியல, இது வந்து குணமே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து சோர்ந்துராதீங்க, சரியா? நான் சின்ன வயசுல வந்து ஆஸ்பத்திரியா அலைஞ்சு டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிரிச்ச நேரத்துல எங்க அம்மா ஏசப்பாவை நோக்கி போறாங்க. ஏசப்பா எனக்கு அந்த கட்டி இருந்த இடம் தெரியாது, எப்போ குணமாச்சுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ரத்தம் நிறைய போகும். எவ்வளவுக்குள்ள ரத்தம் போகும் தெரியுமா? ஒருக்கா அது வெளியில வந்துட்டேன், இவ்வளவு பெருசுக்கு இருக்கும் அந்த கட்டி. ஒருக்கா வெளியில வந்துட்டுனா அந்த கட்டி வெளியில இடத்துல வந்து உள்ள போகாது. அப்போ பாத்துக்கிடுங்க, அந்த கட்டிய ஏசப்பா தான் எனக்கு என்ன செஞ்சாரு, குணமாக்குனாரு. 25-26 வருஷம் ஆகுது. இப்போ வர அந்த கட்டி திரும்ப வரவே இல்லை. அந்த இருந்த இடம் கூட தெரியல, வலி கிடையாது, வேதனை கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க லைஃப்லயும் இதே மாதிரி அற்புதம் நடக்கும். டாக்டர்ஸ் வந்து கைவிட்டாலும் நம்மளை வந்து என்ன செய்வாரு, கைவிடாத தேவன் ஒருத்தர் இருக்காரு, இயேசு கிறிஸ்து. அவரை வந்து நம்ம என்ன செய்யணும், நம்பணும், விசுவாசிக்கணும். அவரை நம்ம தேடணும்னு நினைச்சீங்களா, கண்டிப்பா நம்மளுடைய குறைகள் நிறைவாய் மாறும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா கமெண்ட்ல ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லணும், என்னோட லைஃப்ல வந்து நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஏசு கிறிஸ்துவ பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து என்ன செய்யணும்னா வெளியில உள்ள ஆட்களுக்கு சொல்லணும். ஏசப்பா நம்மளுக்கு செஞ்ச அற்புத அதிசயங்களை சொல்லணும். இது வந்து நம்மளுடைய கடமை, சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், பார்க்காதவங்க கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன், போய் பாருங்க.